Hi friends, welcome to our YouTube channel. So இந்த வீடியோ பதிவு TNPSCலேருந்து புதுசாக நியூ அப்டேட் OMR ஷீட் வந்துட்டு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு வந்துட்டு இந்த மாதிரி தான் OMR ஷீட் வந்துட்டு நமக்கு கொடுப்பாங்க. ஸோ இதில் என்ன மாதிரி கரெக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க, இல்லை புதுசாக ஏதாவது இன்க்ளூட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் TNPSC ரிலேட்டட் டாபிக்ஸ் அண்டு ஸ்டடி vlogs எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அனைத்து நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பதிவில் புதுசாக TNPSCலேருந்து அப்டேட் பண்ணியிருக்கக்கூடிய OMR ஷீட் வந்துட்டு நம்ம எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பார்ட் 2 போட்டுட்டு OMR விடைத்தாள் கருமை நிறமையுடைய பந்துமுனை பேனாவை மட்டும் பயன்படுத்தவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம பிளாக் பால் பாயிண்ட் பென் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா எக்ஸாம்ஸ்க்கு பிளாக் பால் பாயிண்ட் பென்னே வந்துட்டு எடுத்துகிட்டு வர்றதில்ல. ஸோ நானே பக்கத்தில் வந்துட்டு 2 அடிஷ்னலாக கொண்டு போயிருக்க பேனா வந்துட்டு நிறைய பேருக்கு பக்கத்தில் எக்ஸாம் ஹால்லேயே கொடுத்துருக்கேன் ஒரு சில பசங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க. ஸோ எக்ஸாம் போனீங்க அப்படின்னா பிளாக் பால் பாயிண்ட் பென் வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நேம் ஆஃப் த கேண்டிடேட், ரெஜிஸ்டர் நம்பர், சப்ஜெக்ட், சென்டர், வென்யூ இதெல்லாமே வந்துட்டு அவங்களே வந்துட்டு பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. இதில் வந்துட்டு எந்த ஒரு இதுவும் இல்லை. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கொஷின் பேப்பர் புக்லெட் நம்பர் இங்கே வந்துட்டு போடணும். ஸோ இந்த லாஸ்ட்டு OMR ஷீட்டில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே நிறைய ஒரு 8 நம்பர் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்துட்டு அதில் லாஸ்ட்டாக வந்துட்டு 200 கொஷினுக்கு அந்த எவ்வளோ கொஷின்ஸ் ஏல எவ்வளோ ஆப்ஷன் போட்டிருக்கோம், பியில் எவ்வளோ ஆப்ஷன், சியில் எவ்வளோ ஆப்ஷன், டியில் எவ்வளோ ஆப்ஷன் போட்டு அதை வந்துட்டு கால்குலேட் பண்ணி ஃபுல்லாக எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதில் கொடுக்கல. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு புக்லெட் நம்பர் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்வரால் கருமையாக்கப்பட்ட வினாத்தாள் தொகுப்பு எண்ணே இறுதியானது. ஸோ நம்ம என்ன நம்பர் புக்லெட் நம்பர் இங்கே வந்துட்டு போடுறோமோ அதுதான் வந்துட்டு ஃபைனலைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஏதாவது வந்துட்டு கரெக்டாக போடல அப்படின்னா டார்க்கன் பண்ணாமல் இருந்துச்சுன்னா ஆன்சர் ஷீட் வில் பி இன்வேலிடேட். ஸோ ஆன்சர் ஷீட் வந்துட்டு வேலிடேட் பண்ண மாட்டாங்க, இன்வேலிடேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டாக மார்க் பண்ணணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு தலைவலி வந்துட்டு நமக்கு அந்த ABCD அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம மேக்ஸுக்கு கால்குலேஷன் போடுற மாதிரி அது ஒரு 10-15 நிமிஷம் நம்ம போட்டுகிட்டே இருப்போம். ஸோ லாஸ்ட் டைம் எக்ஸாமுக்கு பார்த்திங்க அப்படின்னா OMR ஷீட்டுக்குன்னு ஒரு 15 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க. பட் இந்த டைம் வந்துட்டு அந்த 15 மினிட்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. 3 ஹார்ஸ் நமக்கு எக்ஸாம் வந்து 3 ஹார்ஸ் நமக்கு ஸ்பெண்ட் பண்ணணும். 3 ஹார்ஸ் தான் நமக்கு எக்ஸாம் நடக்கும் அப்படின்னா அந்த 3 ஹார்ஸில் கம்ப்ளீட் பண்ணி நமக்கு வந்துட்டு OMR ஷீட் வாங்கிடுவாங்க, ஆன்சர் ஷீட்டும் வாங்கிடுவாங்க. சரி, OMR ஷீட் வந்துட்டு வாங்கிக்குவாங்க. ஸோ அந்த 15 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு போக வேண்டாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கேண்டிடேட் சிக்னேச்சர் அவைலபிள் இன் த ஸ்பேஸ் ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு இன்விஜிலேட்டர் பார்த்துக்குவாங்க. ஸோ நம்ம வந்து கரெக்டாக அந்த இடத்துல கேண்டிடேட் வந்து சிக்னேச்சர் போட்டிருக்காங்களா இல்லையா, தம் ஃபிங்கர் வச்சுருக்காங்களா, தம்ப் இம்ப்ரெஷன் வச்சுருக்காங்களா அப்படிங்கிறது இந்த பாக்ஸ் வந்துட்டு இன்விஜிலேட்டர் வந்துட்டு ஃபில் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு தேர்வரின் உறுதிமொழின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன உறுதிமொழியோ அதில் வந்துட்டு படித்து ரீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இங்கே சைன் போடணும், நம்மளுடைய சிக்னேச்சர் போடணும், தேர்வரின் கையொப்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு நம்ம ஈஸியாக போட்டலாம். இந்த OMR ஷீட் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா நிறைய பாயிண்ட் அவுட் பண்ணி நிறைய புக்லெட்டில் வந்துட்டு ஃபுல்லாக ஆன்சர் ஷீட்லேயே கொடுத்துருப்பாங்க. இதுக்கு வந்துட்டு இவ்வளோ மார்க்கு குறைப்போம், இதை வந்துட்டு நீங்கள் கரெக்டாக பண்ணணும், இந்த பத்தியில் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களை படிக்கவும், இந்த ஷேடை ஃபில் பண்ணுறதுக்கு வந்துட்டு கொஷின் 2 படிக்கவும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பேராகிராஃபாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு அதை பார்த்தாலே கொஞ்சம் நர்வஸ் ஆகும். ஸோ என்ன கொடுத்துருக்காங்களோ இதுக்கு வந்துட்டு மைனஸ் ஆயிருமோ அதுக்கு மைனஸ் ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த OMR ஷீட்டில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே கொடுக்கல. ஸோ யூஸ் பிளாக் இங்க் பால் பாயிண்ட் பென் ஒன்லி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பிளாக் பால் பாயிண்ட் பென் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ABCD கொடுத்துருக்காங்க. 200 கொஷின்ஸ்க்கு நம்ம மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 200 வினாக்களுக்கும் அது தொடர்பான விடைக்குரிய வட்டத்தை கருமையாக்கி விட்டீர்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 200 கொஷின்ஸ் வரைக்குமே எல்லா ஆன்சரும் நம்ம வந்துட்டு
ஃபில் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுக்கணும், இல்லைன்னா இல்லைன்னு கொடுக்கணும். இல்லை எனில் கருமையாக்கப்படாத வினாக்களின் மொத்த எண்ணிக்கையை எழுதவும். ஸோ ஏதாவது நம்ம விட்டுருக்கோமா, ஏதாவது வந்துட்டு நம்ம ஷேட் பண்ணல, ஆன்சர் தெரில அப்படின்னு சொல்லி விட்டுட்டு வருவோம் இல்லையா. ஸோ அது வந்து எத்தனை, இப்போ 2னா 2, 12னா 12, அந்த மாதிரி ஆன்சர் போடணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்மளுடைய தம்ப் இம்ப்ரெஷன்ஸ் வந்து இங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எப்படி வந்துட்டு தேர்வர்களுக்கான அறிவுரை எப்படி ஷேட் பண்ணணும், எது வந்துட்டு கரெக்டு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஷார்ட்டன் பண்ணி ஈஸியாக கொடுத்துருக்காங்க. கருமை நிற மையுடைய பந்துமுனை பேனாவை தவிர மற்ற மையுடைய பேனாவை வந்துட்டு பயன்படுத்தக்கூடாது அப்படின்ட்டுருக்காங்க. தேவையற்ற மற்றும் பொருத்தமற்ற குறிப்புகள், குறியீடுகளை வந்துட்டு அந்த டிக் போடுறது, பாக்ஸ் போடுறது, சர்க்கிள் போடுறது இந்த மாதிரிலாம் போடக்கூடாது. சர்க்கிள்னால் அதை வந்து ஷேட் மட்டும்தான் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஓஎம்ஆர் விடைத்தாள் பக்கம் 1 அதற்குரிய இடத்தில் தேர்வர்கள் கையொப்பமிடவில்லை எனில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து தங்களுக்கு வழங்கப்பட்ட வினாத்தாளில் அச்சிடப்பட்டுள்ள வினா தொகுப்பு எண்ணை ஓஎம்ஆர் விடைத்தாளில் சரியாக கருமையாக்கப்படாமல் இருந்தால், ஸோ நம்ம வந்துட்டு ஓஎம்ஆரில் வந்துட்டு ஷேட் பண்ணாமல் இருந்தாலோ, சரியாக சைன் பண்ணாமல் இருந்தாலோ, அப்படி இல்லை அப்படின்னா ஒவ்வொரு காரணங்களுக்காகவும் தேர்வர் பெறும் மொத்த மதிப்பெண்களிலிருந்து 0.5 குறைக்கப்படும். ஸோ மைனஸ் பாயிண்ட் வந்துட்டு நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு சைன் பண்ணாததுக்கும் ஏதாவது வந்துட்டு வினாத்தாளில் வந்துட்டு ஓஎம்ஆரில் ஷேட் பண்ணாமல் இருந்தாலோ, சரியாக வந்துட்டு பண்ணாமல் இருந்தாலோ அதுக்கு வந்துட்டு 0.5 வந்துட்டு ரிடெக்ட் பண்ணுவாங்க, குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விடைத்தாளில் எந்த ஒரு வினாவிற்கும் அது தொடர்பான எந்த ஒரு வட்டத்தையும் கருமையாக்காதிருந்தால் பக்கம் 1 இடது பெருவிரல் ரேகை பதிய வேண்டிய இடத்தில் பதியாதிருந்தால் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கண்காணிப்பாளரின் சான்று. ஸோ இன்விஜிலேட்டரோட சர்டிஃபிகேட் அங்கே வந்துட்டு அவங்க வந்துட்டு தேர்வரின் புகைப்படம், கையொப்பம், தேர்வு கூட அனுமதிச்சுட்டு வினாத்தாள் தொகுப்பு, எண் மற்றும் இடதுகை பெருவிரல் ஆகியன என்னால் கரெக்டாக சரிபார்க்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சிக்னேச்சர் போடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்துட்டிங்கன்னா நியூவாக அப்டேட் பண்ண ஓஎம்ஆர் ஷீட். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக கரெக்டாக இருக்குது. ஸோ நமக்கு வந்துட்டு லாஸ்ட் டைம் பண்ணக்கூடிய ஓஎம்ஆர் ஷீட்டில் இருக்கக்கூடிய அந்த இங்கே கொடுத்துருப்பாங்க ABCDEFGH அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக 4 காலம் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏக்கு நேரம் எவ்வளோ நம்ம வந்துட்டு பண்ணோம், கீழே வந்துட்டு ஒவ்வொன்றுக்கும் டோட்டல். ஸோ ஏல வந்துட்டு எவ்வளோ ஷேடு, ஸோ இப்போ இந்த ஏ காலம் இருக்குது அப்படின்னா இதில் வந்துட்டு எவ்வளோ 20, இதில் வந்துட்டு எவ்வளோ 50, இதில் வந்துட்டு எவ்வளோ 30, இதில் வந்துட்டு எவ்வளோ 20 அப்படின்னு சொல்லி இது ஒரு ஃபைனலாக கேல்குலேஷன் போடுறது. அண்ட் ஏல வந்துட்டு எவ்வளோ ஃபுல்லாக, பியில் வந்துட்டு எவ்வளோ ஃபுல்லாக, இந்த மாதிரி கேல்குலேஷன் தலைவலி வந்துட்டு இந்த ஓஎம்ஆர் ஷீட் அப்டேட்டில் இல்லை. ஸோ சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ்ஃபுல்லான அப்டேட்டு. ஸோ டிஎன்பிஎஸ்சி ரொம்பவே நல்லா வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுடைய வேலை நல்லா ப்ரிப்பேர் பண்ணி இந்த 3 ஹார்ஸை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. ஸோ பர்ஃபெக்டாக படிங்க. ஓஎம்ஆர் ஷீட் ஷேட் பண்ணுறதுல எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணாதீங்க. ஸோ நான் வந்துட்டு நிறைய இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணாதீங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு அந்த 3 ஹார்ஸில் போய் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணேன். ஸோ நிறைய மிஸ்டேக் பண்ணி மார்க்கெலாம் பார்த்திங்கன்னா அதனாலே ஃபுல்லாக ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறது ஓஎம்ஆர் ஷீட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ அது வந்துட்டு நமக்கு அந்த 3 இயர்ஸை வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் எந்த ஒரு நர்வஸ் இல்லாமல் பர்ஃபெக்டாக பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஸோ ஏதாவது கேட்கணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. ஸோ லைக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ நெக்ஸ்ட்டு எல்லாத்துக்குமே போய் சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.